வெல்கம் டு விஎல் அகாடமி. இந்த வீடியோல காஸ்ட் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அண்ட் அதுல வந்து ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் நம்பர் 13 நம்ம பார்க்க போறோம், விச் இஸ் இன் பேஜ் நம்பர் 1/2.41. இந்த ப்ராப்ளம் நான் எந்த புக்ல இருந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல டீடைலா கொடுத்துருக்கேன். அண்ட் அட் தி சேம் டைம் இந்த புக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். யூ கேன் பர்ச்சேஸ். ஓகே, தேர் இஸ் நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆர் அடிஷனல் சார்ஜஸ். உங்களுக்கு வந்து அஃபோர்டபுள் காஸ்ட்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். And now let's get into the problem. இதுதான் காஸ்ட் ஷீட்டோட ஃபார்மேட். இது வந்து நான் எல்லா ப்ராப்ளம்லயும் நான் வெரி ஃபர்ஸ்ட் திங்கா வச்சிருப்பேன். பிகாஸ் நம்ம வந்து டைரக்ட் மெட்டீரியல் ஒரு பொருளை உற்பத்தி பண்றோம், மேனுஃபேக்சர் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேசிக்கா ப்ரைம்னாலே பேசிக் அடிப்படையா நமக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்னா ரா மெட்டீரியல்ஸ் வேணும். அது இருந்தாதான் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். அந்த ரா மெட்டீரியல்ஸை ப்ராசஸ் பண்ணி ஃபைனல் கூட்ஸா கொண்டு வர்றதுக்கு லேபர் வேணும். அண்ட் அது போக அதுக்கான சார்ஜஸ், சில செலவுகள் ஆகும், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் ப்ரைம் காஸ்ட். ஓகே, பேசிக்கான செலவுகள். அதுக்கப்புறம் திரும்ப அதை தாண்டி நம்ம லேபர்ஸை ஃபேக்டரிக்குள்ள கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணி கொடுக்கணும். ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், ப்ராப்பர் வென்டிலேஷன் இருக்கணும். அதுக்கப்புறம் ஈவினிங் ஆனா அவங்களுக்கு டீ கொடுக்கணும். ஒரு சில ஃபேக்டரிஸ்ல வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க. அண்ட் ஒரு சில ஃபேக்டரிஸ்ல யூனிஃபார்ம் இருக்கும். ஒரு சில ஃபேக்டரியில, மோஸ்ட் ஆஃப் த ஃபேக்டரிஸ் யூனிஃபார்ம் இருக்கும். ஸோ அந்த யூனிஃபார்ம் அவங்களுக்கு தைச்சு கொடுக்கணும். அதுல வந்து கம்ப்ளீட் காஸ்ட் வந்து நம்ம லேபர் கிட்ட இருந்து வாங்க முடியாது, நம்மளும் கொஞ்சம் செலவு பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான செலவுகள் எல்லாம் தான் இங்க வந்து டைரக்ட் ஆர் சார்ஜபிள் எக்ஸ்பென்சஸ்ல வரும். ஓகே, அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் இங்க ஃபேக்டரியில அதை தாண்டி நான் சொன்னேன் இல்லையா, அந்த வாட்டரு, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், ஈவினிங் டீ, ஸ்நாக்ஸ், அதெல்லாம் வந்து இந்த ஒர்க் ஓவர் ஹெட்ஸ்ல வரும். ஓகே, அதை ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வில் கெட் ஒர்க் காஸ்ட். ஓகே, அதுக்கப்புறம் திரும்ப இத்தனை விஷயங்களையும் ஹேண்டில் பண்றதுக்கு, ப்ராப்பரா ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு ஆபீஸ்ல ஒரு செட் ஆஃப் பீப்புள், குவாலிஃபைட் பீப்புள் வேணும், எஜுகேட்டட் பீப்புள். ஸோ அது வந்து அந்த மாதிரி செட் ஆஃப் பீப்புளுக்குன்னு நம்ம சேலரி கொடுப்போம். திரும்ப அவங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ் நம்ம கொடுக்கணும், லைக் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ். அது ஃபேக்டரி எம்ப்ளாயிஸ்க்கும் வரும், இந்த ஆஃபீஸ் எம்ப்ளாயிஸ்க்கும் வரும். அப்புறம் ஈவினிங் டீ, மார்னிங் டீன்னு எல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரியான செலவுகள் எல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்னு சொல்லுவோம். ஸோ அதையும் ஆட் பண்றப்ப வில் கெட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ இதெல்லாம் தான் ப்ரொடக்ஷனுக்கு தேவையான விஷயங்கள். அதெல்லாம் ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட். ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு ஃபினிஷ் கூட்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் அதை விற்கிறதுக்கு தேவையான செலவுகள், அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சஸ், நம்ம மேனுஃபேக்சர் பண்ண இடத்துல இருந்து கஸ்டமர் எங்க இருக்காங்கன்னு பார்த்து அவங்க வரையும் ரீச் ஆகக்கூடிய செலவுகள் எல்லாமே செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ல வரும். ஓகே, அதையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு டோட்டல் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வரும். ஓகே, ஸோ இதுதான் எக்ஸாக்ட் ஃபார்மேட் ஆஃப் காஸ்ட் ஷீட். ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அதை விற்கிறதுக்கு எவ்வளவு ரூபாய் செலவாகுதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்மேட் தான் இந்த காஸ்ட் ஷீட். ஓகே, இப்ப நாம ப்ராப்ளம்குள்ள போறோம். இந்த ப்ராப்ளம் பாத்தீங்க அப்படின்னா லைக் இது வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க, நம்ம நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு நம்மளோட மேனுஃபேக்சர்ட் குட்ஸை வந்து எடுத்துட்டு போகணும். அப்போ அவங்க வந்து வேணும் அப்படின்னு கேக்குறப்ப நீங்க என்ன காஸ்ட்ல எங்களுக்கு விற்பீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம வந்து ஆஸ் அ காஸ்ட் அக்கௌண்டன்டா இல்ல காஸ்ட் அக்கௌண்ட் சீஃபா நாம எப்படி எல்லாம் யோசிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல என்னென்ன செலவுகள் இருக்குங்கிறத இவங்களே லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டாங்க. ஓகே, இதை வச்சு காஸ்ட் அக்கௌண்ட் சீஃப் ஒரு காஸ்ட் அக்கௌண்டன்ட் வந்து he has to decide என்ன காஸ்ட்ல நம்ம வித்தா நமக்கு லாஸ் இல்லாம இருக்கும் அப்படிங்கிறது. அண்ட் ஆல்சோ வில் கெட் சம் ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட்டபிளா இருக்கிறதுக்கு நம்ம எப்படி டிசைட் பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இந்த நோட் மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தட் இஸ் லோக்கல் ரா மெட்டீரியல் நவ் காஸ்ட் 10% மோர். ஸோ இந்த ரா மெட்டீரியல் வாங்குறப்ப இட் வாஸ் 10 lakh. இப்போ நம்ம வந்து இந்த ஒரு ஆஃபர் நமக்கு வந்திருக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு. அந்த சமயத்துல அதே ரா மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோன்னா 10% அதிகமா இருக்கு. நீங்க கேட்கலாம், காஸ்ட்ங்கிறது நம்ம எவ்வளவு செலவு பண்றோமோ அவ்வளவுதானே, அப்ப இப்ப 10% இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறதுக்காக நாம ஏன் அதை இது பண்ணணும் அப்படின்னு கேட்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 4-5 years பேக் வந்து நீங்க ஒரு கோல்டு வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 கிராம் கோல்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இட் கம்ஸ் அரௌண்ட் 2000 or 2500. பட் அதே கோல்டு நீங்க இப்ப வச்சிருக்கீங்க, இப்ப அதோட வேல்யூ என்ன?
மோர் தென் 3000 4000. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்க வந்து நான் 2500 வர்த் கோல்டு தான் வச்சிருக்கேன்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி தான் இங்க ரா மெட்டீரியல்ஸும் அந்த அன்னைக்கு மார்க்கெட்ல என்ன வேல்யூவோ அதைத்தான் நாம இங்க ஆட் பண்ணணும். ஓகே, நீங்க இது கேட்கல, இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இது லைக் என்ன சொல்றது, நீங்க வாங்கின காசை விட எக்ஸ்ட்ராவா போட்டு நீங்க செலவை அதிகப்படுத்தி காட்டுறீங்க, அப்படியும் கொஸ்டின் ரைஸ் ஆகும். ஓகே, ஸோ பட் இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரையும் நாம கரண்ட் மார்க்கெட் வேல்யூ என்னவோ அதுதான் நாம இங்க செலவுல காமிக்கணும். ஓகே, ஸோ அதனால 10% நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். அடுத்தது ப்ராஃபிட் மார்ஜின் பாத்தீங்க அப்படின்னா which is 20% on sale is kept. அதாவது நமக்கு எவ்வளவு செலவுகள் ஆகுதோ அதுல இருந்து 20% வந்து ப்ராஃபிட்டா நம்ம காமிக்கணும். ஓகே, அந்த ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாதான் இந்த ஒரு என்ன சொல்றது ப்ரப்போசல் வந்து நமக்கு ப்ராஃபிட்டபிளா அமையும். 20% வச்சா மட்டும்தான் நமக்கு இவ்வளோ தூரம் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்குங்கிறது இந்த காஸ்ட் அக்கௌண்டன்டோடைய ஒப்பீனியன். அண்ட் தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா the government grant subsidy of rupees 100 per unit to export. சப்சிடி அப்படிங்கிறதும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான ஒரு வகையான ஒரு டாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இது வந்து ஒரு யூனிட்டுக்கு 100 rupeesன்னு நம்ம பே பண்ணணும். ஓகே, அப்படி பே பண்ணாதான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணவே முடியும். ஓகே, ஸோ இந்த 3 கண்டிஷன்ஸ் இருக்கு அபார்ட் ஃப்ரம் தீஸ் எக்ஸ்பென்சஸ். ஸோ இதை வந்து நம்ம ப்ராப்ளம்ல எப்படி அப்ளை பண்றோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அகெயின் அண்ட் அகெயின் ஐம் சேயிங், கையில கொஸ்டின் வச்சுக்கோங்க, இல்லைன்னா இந்த டெக்ஸ்ட் புக் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன்லி தென் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. ஏன்னா நான் திரும்ப கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஸ்விட்ச் ஓவர் பண்ணிட்டே இருந்தேன்னா யூ மே நாட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ரொம்ப வேணும்னா மட்டும் நான் திரும்ப கொஸ்டின் வருவேன், அதர்வைஸ் நான் ஆன்சர் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, நவ் லெட்ஸ் கெட் இன் டு தி ஆன்சர். ஸோ ரா மெட்டீரியல் கன்சியூம்டு வந்து நம்ம 10% இன்க்ளூட் பண்றோம். ஓகே, 10% ஆன் திஸ் 10 lakh is 1 lakh. So 10 lakh plus 1 lakh is 11 lakh. ஓகே, அதுக்கப்புறம் இம்போர்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், இதுவும் இது வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படிங்கிறதுனால ரா மெட்டீரியல்ஸ் எந்த நாட்டுல கிடைக்குமோ அங்க இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்து அதுக்கப்புறம் திரும்ப அதுல மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம திரும்ப எக்ஸ்போர்ட் பண்றோம். ஓகே, ஸோ அது மாதிரி இன்னொரு நாட்டுல இருந்து கொண்டு வந்த ரா மெட்டீரியல்ஸ் இது தட் காஸ்ட் அரௌண்ட் 1 lakh rupees. ஓகே, டைரக்ட் லேபர் வந்து 10 lakh rupees. இதெல்லாம் டோட்டல் பண்ணுனா வில் கெட் அ பிரைம் காஸ்ட். இதுதான் பேசிக்கான காஸ்ட் நம்ம ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு. தட் இஸ் 22 lakh. இதுல வந்து அதர் ஃபேக்டரி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ண போறோம். தட் இஸ் இன்டைரக்ட் லேபர், ஸ்டோரேஜ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ், ஃபியூவல். சப்போஸ் கரண்ட் போச்சுன்னா ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஃபியூவல் யூஸ் பண்ணுவோம், இல்ல நம்ம மெஷினரிக்கே ஃபியூவல் தேவைப்படும். அண்ட் டூல்ஸ் கன்சியூம்ட், சில நேரங்கள்ல சில டூல்ஸ் தேவைப்படும் மெஷின் வந்து ப்ராப்பரா ஒர்க் பண்றதுக்கு. ஸோ அந்த டூல்ஸ்க்கான செலவுகள் 20,000. அண்ட் டெப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட்ங்கிறது ஃபேக்டரிக்குள்ளதான் இருக்கு. ஸோ அதனுடைய வேல்யூ டெப்ரிஷியேட் ஆகுதுன்னா அதுவும் நம்ம ஃபேக்டரி எக்ஸ்பென்சஸ்ல தான் காட்டுவோம். அண்ட் எக்ஸைஸ் டியூட்டி அப்படிங்கிறது வந்து லைக் நம்ம வெளிநாட்டுக்கு ஒரு பொருளை எடுத்துட்டு போறோம் அப்படின்னா அது எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ல எடுத்துட்டு போறோம், அப்போ அந்த இடத்துல இருந்து அந்த பொருளை நகர்த்துறதுக்கு நாம ஒரு டாக்ஸ் பே பண்றதா இந்த எக்ஸைஸ் டியூட்டி. ஓகே, இல்ல அந்த பொருளை அங்கேயே நம்ம ஒரு குறிப்பிட்ட நாள் வச்சிருக்கணும், அதுக்கப்புறம் தான் அது வந்து அடுத்த நாட்டுக்கு போகும் அப்படின்னா அதுக்கும் நாம பே பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டாக்ஸ் தான் நம்ம பே பண்றது எக்ஸைஸ் டியூட்டிங்கிறது. அண்ட் சேலரிஸ் ஆஃப் ஒர்க் பர்சனல். ஸோ இது ஃபேக்டரியில ஒர்க் பண்ற லைக் சூப்பர்வைசர், அந்த சூப்பர்வைசருக்கு மேல இருக்கிற யாராவது மேனேஜர், அவங்களுக்கெல்லாம் கொடுக்குற சேலரிஸ் தான் இந்த ஒர்க் பர்சனல்ங்கிறது. That comes around 2 lakh rupees. ஸோ இதெல்லாம் ஆட் பண்றப்ப வில் கெட் ஒர்க் காஸ்ட். ஓகே, இப்போ ஒர்க் காஸ்ட் வந்துச்சு. இப்போ இந்த சூப்பர்வைசர், மேனேஜர், ஃபேக்டரி எம்ப்ளாயிஸ் இவங்க எல்லாத்தையும் வந்து ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு ப்ராப்பரா சேலரி ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாமே வந்து ஹேண்டில் பண்றது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பீப்புள். அவங்களுக்குன்னு தனி ஆஃபீஸ் செட் பண்ணி அங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள், குவாலிஃபைட் பீப்புள் வச்சு அவங்க அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான எக்ஸ்பென்சஸ் தான் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ். அது பாத்தீங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், சேலரி ஆஃப் மேனேஜிங் டைரக்டர், ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டர், அப்புறம் டைரக்டருக்கான ஃபீஸ். ஸோ இதெல்லாம் சேர்த்தோம்னா வில் கெட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே, இதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் திரும்ப என்ன ஆகும், ஃபினிஷ்டு குட்ஸ் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம யாருக்கு தேவையோ அவங்க கைக்கு போறதுக்கு என்னென்ன செலவுகள் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் ஆஃப் அட்வர்டைசிங். நம்ம பொருள் விற்கணும்னா அதுக்கு அட்வர்டைசிங் பண்ணணும் இல்லையா, அது. அண்ட் செல்லிங் எக்ஸ்பென்சஸ், சேல்ஸ் டிப்போட்ஸ்,
சேல்ஸ் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னா லைக் இப்போ வந்து நம்மளோட பொருள் வந்து நிறைய இடங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ இங்க நான் தமிழ்நாட்டுல மேனுஃபேக்சர் பண்றேன், இல்ல நம்ம தமிழ்நாட்டுல வந்து சென்னையில மேனுஃபேக்சர் பண்றோம். பட் அது வந்து தஞ்சாவூர், கோயம்புத்தூர் அண்ட் வேற என்ன ஊருக்கு, மதுரை, சேலம், கிருஷ்ணகிரி, இந்த மாதிரி எல்லா ஊர்களுக்கும் தேவை அப்படின்னா அங்க வந்து நம்ம இந்த கூட்ஸ் எல்லாம் வந்து அவைலபிளா வச்சிருக்கிறதுக்கு ஒரு இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். தட் இஸ் கால் சேல்ஸ் ரிப்போர்ட். ஸோ அந்த மாதிரி வச்சிருக்கிறதுக்கான செலவு 1,20,000 rupees. பேக்கேஜ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிட்டு அதை ப்ராப்பரா பேக் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஒரு ஊர்களுக்கும் அனுப்புறதுக்கான செலவுகள் 1,20,000 rupees. ஸோ இதெல்லாம் நம்ம ஆட் பண்றப்ப வில் கெட் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஆர் டோட்டல் காஸ்ட். இதுதான் ஃபைனல் ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணி விற்கிறதுக்கான செலவுகள். தட் இஸ் 39,20,000 rupees. அண்ட் டோட்டல் செல்லிங் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 49 lakh. இது வந்து லைக் இங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களான்னு நம்ம பார்க்கணும். செல்லிங் 49 lakh which is not in question I think. So இங்க வந்து எப்படின்னா ப்ராஃபிட் 20% ஆன் சேல்ஸ், ஸோ இல்லைன்னா 1/4 ஆஃப் காஸ்ட். ஓகே, ஸோ அப்படி இருக்கிறப்போ இங்க வந்து நமக்கு செல்லிங் பிரைஸ் கொடுக்கல, அப்போ இங்க டோட்டல் காஸ்ட் இருக்கு. காஸ்ட்ல 1/4 அப்படிங்கிறது வந்து 9,80,000 rupees. ஓகே, அதை டோட்டல் பண்றப்ப வில் கெட் 49 lakh. I missed out 1 0 here. Okay, so 49 lakh. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், இந்த ப்ராஃபிட் 20%, அதுக்கப்புறம் திரும்ப அது ரெண்டையும் ஆட் பண்றப்ப வில் கெட் 49 lakh. இப்போ செல்லிங் பிரைஸ் பிஃபோர் சப்சிடி பர் யூனிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ சப்சிடி நாம லெஸ் பண்ணல. சப்சிடிங்கிறது எக்ஸைஸ் டியூட்டி மாதிரி ஒரு எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 49 lakh செல்லிங் பிரைஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் என்ன, 20,000 யூனிட்ஸ். ஓகே, இந்த 20,000 யூனிட்ஸ் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கான வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இங்க வந்து 49 lakhs divided by 20,000 unit is equal to 245 rupees. ஸோ ஒரு யூனிட்டுக்கான செல்லிங் பிரைஸ் வந்து 245 rupees. அதுல ஒரு யூனிட்டுக்கான சப்சிடி தான் இங்க கொடுத்துருக்காங்க. சி the grand garment subsidy of rupees 100 per unit of exporter. ஒரு யூனிட்டுக்கானது தான் 100 rupees. அப்போ அந்த 245 rupeesல 100 rupees லெஸ் பண்ணோம் அப்படின்னா will get 145 rupees. ஸோ 20% ப்ராஃபிட் ஓட நம்ம இந்த ஒரு எக்ஸ்போர்ட் ஆஃபரை அக்செப்ட் பண்ணோம்னா we have to say quotation for 145 rupees. ஒரு 145 rupeesக்கு வித்தா மட்டும்தான் நமக்கு இது ப்ராஃபிட்டபிளா இருக்கும் அப்படிங்கிறது காஸ்ட் அக்கௌண்டன்டோடைய ஒப்பீனியன். இதுக்கப்புறம் இதை வந்து அந்த அப்ராட் பர்சன் கிட்ட கொடுத்து அவங்க இந்த 145 rupees ஓகேவா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல வி நீட் சம் மோர் ரிடக்ஷன் இன் காஸ்ட் அப்படின்னா கொட்டேஷன்ல இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னா திரும்ப அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. அப்படி அனலைஸ் பண்றப்ப ஃபேக்டரி எம்ப்ளாயிஸ்ல எத்தனை பேரை கம்மி பண்ணலாம், அதுக்கப்புறம் திரும்ப ப்ராஃபிட்ல நம்ம எவ்வளவு பர்சன்டேஜ் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், அந்த மாதிரி எல்லா காஸ்டையும் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணி அதுக்கப்புறம் அதுல இருந்து கம்மி பண்ணுவாங்க. பட் இங்க வந்து ஜஸ்ட் இப்போதைக்கு கொட்டேஷன் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொட்டேஷனுக்கான வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸோ ஒரு யூனிட் 145 rupeesனு வித்தா மட்டும்தான் நமக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கும் அப்படிங்கறத இந்த கொஸ்டினோட காஸ்ட் அக்கௌண்டன்டோடைய ஒப்பீனியன். ஓகே, வித் திஸ் ப்ராப்ளம் இஸ் ஓவர். அண்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்ன ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்றேன், என்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்றேன் அப்படிங்கறது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். And if you have any doubt, please do comment. I'll try my level best to clear as early as possible. Thank you once again.